அது என்ன வழி? உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் ஒப்புரவாக்கினார். நேசித்தார், நம்மை அங்கீகரித்திருக்கிறார், நம்மோடு தன்னை இணைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு தேவனுடைய தண்டனையும் கோபாக்கினையும் ஒரு விசுவாசி கிடையாது. 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்போட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. தேவனால் எல்லாம் முடியும். தேவன் நினைச்சா யாரையும் ஒப்புரவாக்குவார்னு சொல்லல. கர்த்தர் ஒரு காலத்தில் ஒப்புரவாக்குவார்னு சொல்லல. கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினா அது டண்டீல், முடிஞ்ச காரியமா சொல்றாரு. திரும்பி வாசிக்கிறேன் 19ஆம் வசனம். அது என்னவெளி, தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குதல் என்ன? ரெகன்சிலியேஷன் என்ன? எக்ஸ்சேஞ்ச் அர்த்தம். ரெகன்சிலியேஷனுடைய ஃபர்ஸ்ட் வார்த்தையே கிரீக்ல இருந்து சொல்ற முதல் வார்த்தையே எக்ஸ்சேஞ்ச் பண்றது. என்னுடைய பாவத்தை அவர் மேல நான் வச்சேன், அவர் நீதியை எனக்கு கொடுத்தார். அப்ப அவர் பாவி ஆயிட்டாரா? பாவத்தை தொலைத்தார். நான் சொல்றது புரியுதுங்களா? எனக்கு ஒரு 100 கோடி ரூபா கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 கோடி கடை இருக்கு வச்சுக்கோ, வராது. 100 கோடி கடை இருக்கு. 100 கோடி எனக்கு கடை இருக்குன்னா நான் 10,000 கோடிக்கு அதிபதினு அர்த்தம். 100 கோடி கடை இருக்குன்னு சும்மா 100 கோடி யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அவன் நாங்கள் 100 கோடி கொடுத்துருவானா என்ன? 100 கோடி எனக்கு கடை இருக்கு. நான் ஒருத்தரோட ஒப்புரவாக்குறேன், ரெகன்சிலியேஷன் பண்ணுறேன். அவரும் நானும் ஹார்மனி ஒன்றா மாறுறோம். அப்படின்னா அவர் என்னுடைய 100 கோடி கடன் அவர் எடுத்தோன்னா அவர் 100 கோடி கடனாக மாட்டார். அவருக்கு பல லட்சம் கோடி இருக்குன்னு அர்த்தம். அந்த 100 கோடி அவருக்குள்ளே போகும்போது மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போகிறது மட்டுமல்ல, அந்த பல லட்சம் கோடியில் சில கோடி எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னு அர்த்தம். ரெகன்சிலியேஷன்னா ஹார்மோனியாக இருப்பது, ஒற்றிசைவோடு இருப்பது. இப்போ ஒருத்தர் கிட்டாரில் பாட்டு வாசிக்கிறாரு. அவர் அழகாக வாச்சாருன்னா பாடலாம். கங்கு 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 கங்குன்னு வாச்சாருன்னா அதில் வந்து ஒற்றிசைவு இல்லை. கர்த்தர் நம்மை ஒற்றிசைவாக மாற்றிருக்கிறார். 2 பேரும் ஒன்னா மாற்றிருக்கிறார். இன்னைக்கு உலகத்தாருடைய பாவத்தை கர்த்தர் என்னலைன்னா அர்த்தம் தண்டனை கொடுக்கலன்னு அர்த்தம். அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அவர்களுக்கு எதிராக நிறுத்தவில்லைன்னு அர்த்தம். அது என்ன வழி? உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் ஒப்புரவாக்கினார். நேசித்தார், நம்மை அங்கீகரித்திருக்கிறார், நம்மோடு தன்னை இணைத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு தேவனுடைய தண்டனையும் கோபாக்கினையும் ஒரு விசுவாசி கிடையாது. ஏன்னா நம்முடைய அக்கௌண்ட்ல வைக்கல, அதை கிறிஸ்துவனுடைய அக்கௌண்ட்ல வச்சார். ஒப்புரவாக்கினார். ஏன் ஒப்புரவாக்கினார்? என்னலை. அப்ப என்னலைன்னா அப்புறம் தன்னுடைய நீதியும் பரிசுத்தத்தையும் அவர் அப்படியே தியாகம் பண்ணிட்டு ஒதுக்கி வச்சாரான்னு கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள வச்சார், கிறிஸ்து மேல வச்சார். கிறிஸ்து மேல வச்சு இன்னைக்கு நம்மளிடத்துல ஒரு ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை கொடுத்துருக்கிறார். போய் சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல கோபமா இல்லை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, கர்த்தர் உங்களை தண்டிப்பதற்கு வகை தேடலை, கர்த்தர் உங்களை நேசிக்க வகை தேடுகிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க வகை தேடுகிறான்னு இதை சொல்லுங்க. இதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா சிலுவை அவர் முடிந்ததுன்னு சொன்னதுக்கு மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல நான் என்னுடைய பாவத்தை போக்குவதற்கு நான் கிரியை செய்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அவர் முடிந்ததுன்னு சொன்னதை நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். 20:21 ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது என்னவெனில், நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் இருக்கு. தேவன் இன்னைக்கு நம்ம மேல கோபம் அல்ல. எவனை தண்டிக்கலாம், எவனை ஆக்கினைக்கலாம், தீர்க்கலாம், எவனை நாசமாக்கலாம் கர்த்தர் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா
சில நேரத்தில் பிள்ளைகளை திட்டுறோம். ஒரு ஸ்டேஜில் வந்து போடா அப்படின்னு விட்டுறோம். நான் விடலை, சில விட்டுறாங்க. நீ மாறலை, நான் மாறிக்கிறேன் போ அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. இனிமேல் உன்னை கண்டிக்க மாட்டேன், எல்லா ரூல்ஸையும் நான் மாற்றிக்கிறேன், உன்னை தண்டிப்பது கிடையாது, நியாயம் தீர்ப்பு கிடையாது கர்த்தர் சொல்லலை. அப்படி சொன்னார்னா கர்த்தர் பரிசுத்தர் கிடையாது. கர்த்தர் தன் வார்த்தையில் உத்தமராக இருக்கிற பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு சொன்னார், பாவத்தின் சம்பளம் மரணம் சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தமே இல்லாத மனிதனோட ஒப்புரவாக்கியிருக்கிறாரு, ஒன்றா இருக்கிறாரு. ஏன் ஒன்றா இருக்கிறார் என்றால் அவனுடைய பாவத்தை எண்ணலை, அவனுடைய ஒவ்வொரு பாவத்தையும் அவனுடைய ஒவ்வொரு மீறுதலையும் கிறிஸ்துவின் மேலே வைத்து அவர் மேலே எண்ணினார். அவரை தண்டித்தார், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், அவரை மரண உபாதைக்குட்படுத்தினார். நான் சொன்னது புரியுதுங்களா? இதை மெய்யாகவே நான் மதிக்கிறேன்னா அது கனமுள்ள மனுஷனாக இருப்பேன். இல்லை நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தான் கிரையம் செலுத்துவேன் நினச்சிங்கன்னா அதை மதிக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு பொருள், அந்த பொருள் 100 கோடி மதிப்புள்ள பொருள், உங்களுக்கு கனவாக இருக்குது. ஒரு பெரிய லேண்டு, 20 ஏக்கர் லேண்டு, நடுவில் பங்களா, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரு, இதை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் உங்கள் மேலே ரொம்ப ஆசைப்பட்டவர், பிரியப்படுகிறவர் உங்கள் 100 கோடிக்கு உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்கள் கையில் 100 கோடி டெபாசிட் பண்ணிட்டு போகிறார். டோட்டலாக நீங்கள் விரும்பினது அத்தனையும் கையில் கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் தானே விரும்பினேன், நான் தானே அடைக்கணும், இந்தாங்க மாதம் 100 ரூபான்னு அந்த ஆள்கிட்ட போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் காலம் முழுக்க உங்கள் கடங்காரனாக இருப்பேன். நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுத்தீங்கன்னு நினைக்க வேணாம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி தீர்த்துருவேன்னு சொன்னீங்கன்னா அந்த மாபெரும் தியாகத்தை நீங்கள் அற்பமாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் நமக்காக, நம்மை மீட்பதற்காக, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்பதற்காக தேவன் கொடுத்த கிரைங்கிறது சொல்லி முடியாதது, வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது. அவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்து தான் கர்த்தர் இன்னைக்கு தம்மோடு ஒப்புரவாக்கியிருக்கிறார், தன்னோடு இணைத்திருக்கிறார்.